சங்கர ஜெய ஜெய சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரிவா சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம எல்லாருமே மகாபெரிவாளோட பக்தா தான். நம்மள நிறைய பேர் பெரியவா இருந்த காலத்தில் நம்ம பெரியவாளை தரிசனம் பண்ணதே கிடையாது. இப்போ கூட பிருந்தாவனத்தில் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணவே முடிய மாட்டேங்கிறது, காஞ்சிபுரத்துக்கு போகவே சந்தர்ப்பம் அமையலை அப்படின்லாம் நிறைய நினச்சி வருத்தப்படுறோம். ஆனால் பெரியவா தன்னை நேரில் வந்து தரிசனம் பண்ணவாளுக்கு மட்டும்தான் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்லாம் கிடையாது. நம்ம இருந்த இடத்துல இருந்தே மனசு சுத்தமாக அந்தராத்மாவில் பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணும்போது பெரியவா நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவா. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்வை இப்போ பார்க்கலாமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆடிட்டர் இருந்தார், பாலசுப்ரமணியம் அப்படின்றவர். அந்த ஆடிட்டர் தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் இருந்தாரோன்னு அவருடைய பரம்பரையில் வந்தவர் தான் இந்த பாலசுப்ரமணியம் அப்படின்ற ஆடிட்டர். அவருக்கு மகாபெரியவா மேலே ரொம்ப இயல்பாகவே பக்தி ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அடிக்கடி காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அவருக்கு நேரம் இல்லைனாலும் எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அவசியம் காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவார். ஒவ்வொரு நாளோட விடியலும் அவருக்கு எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமோ? பெரியவா படத்துக்கு முன்னாடி நின்று ஒரு 5 நிமிஷமாவது சந்திரசேகரா ஈசா அப்படின்னு மகாபெரியவாளோட திருநாமத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறதுல தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி ராத்திரி தினம் தூங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் பெரியவாளோட திருநாமத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் தூங்கிறதுக்கே போவர். இது மட்டும் கிடையாது, மகாபெரியவாளை அவர் சாக்ஷாத் ஈஸ்வரனாவே நினைச்சுட்டாரா. அதனால எந்த ஒரு செயல், எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சந்திரசேகரா ஈசா அப்படின்னு சொல்லிகிட்டே தான் ஆரம்பிப்பார். அது ஆத்துலையா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்லையா இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் எங்கேயோ போகிறதா இருந்தாலும் சரி, அவருடைய இந்த பக்தி வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு சமயம் என்னாச்சு தெரியுமா? சிதம்பரம் திருக்கோவிலில் நடந்த ஒரு உற்சவத்துக்கு கலந்துக்கணும் அப்படின்னு நடராஜ பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக பாலசுப்ரமணியம் அங்கே போனார். இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப பெரிய மனுஷா இல்லை செல்வந்தர் அவள்லாம் வந்தால் எந்த சலுகையும் அப்போல்லாம் கோவிலில் கிடையாது. சிறப்பு தரிசனம், கட்டண தரிசனம் இப்படிலாம் கிடையாது. பகவான் முன்னாடி எல்லாருமே சமம் தான். அன்னைக்கு கோவிலுக்கு போன அவருக்கு அந்த இடத்துல ரொம்ப பரபரப்பாக இருக்கிறத கவனிச்சார். அங்கே இருந்த பக்தாள்லாம் இங்கேயும் அங்கேயுமா ரொம்ப அலபாஞ்சுண்டு ஓடின்னு இருந்தா. ஆனே ஆனே அப்படின்னு ஒரு அலறல் சத்தம் வேற கேட்டுட்டே இருந்தது. ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் அவ வந்து அங்கே என்ன நடக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துருக்கு. என்ன அப்படின்னா, கோவில் யானை ரொம்ப ஆவேசத்தோட பிளறின மாதிரியே இங்கேயும் அங்கேயும் ஓடுறதும், பக்தர்கள் மக்கள்லாம் ரொம்ப பயந்து அலறிண்டே இங்கேயும் அங்கேயும் ஓடுறதுமாவே அவருக்கு கண்ணில் தென்பட்டது. கோவில் யானைக்கு மதம் பிடிச்சுடுது அப்படின்றத யூகிச்சு அவர் புரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே க்ஷண நேரத்தில் ஒரு விபரீதம் நடந்துடுது. என்னாச்சு? மதம் பிடிச்ச யானை ஓடி வந்து அங்கே இருந்த ஆடிட்டர் பாலசுப்ரமணியத்தை தன்னோட துதிக்கையால் சட்டுன்னு தூக்கி அப்படியே உயரத்தில் தூக்கித்து தலைக்கு மேலே உயர்த்தி ரொம்ப லேசாக சுழற்ற ஆரம்பிச்சுது. அந்த நேரத்தில் அவர் கண்ணுக்கு அந்த உலகமே சுழல்ற மாதிரி இருந்தது. ஓடின்னு இருந்தவா எல்லாருமே அடுத்து ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகிறது அப்படின்ற பயத்தோடே பார்த்துட்டு இருக்கா. யானை பாகன் தன் கையில் இருக்க அங்குசத்தை காட்டி யானையை மிரட்டுறான். ஆனால் அந்த யானை வந்து யாருக்குமே அடங்கலை, கட்டுப்படலை. ரொம்ப அதிபயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த நேரத்துலையும் ஆடிட்டரோட வாய் என்ன பண்ணித்து? வழக்கமாக சொல்கிற அதே மகாமந்திரம் தான். அவருக்கு தெரிஞ்சது ஒரே மந்திரம் தான், சந்திரசேகரா ஈசா அப்படின்னு தன்னை போலவே அனுச்சியாக அந்த மந்திரத்தை அவர் சொல்ல ஆரம்பித்தார். முதலை வாயில் சிக்கின யானை ஆதி மூலமே அப்படின்னு கத்திருத்தே, அதே மாதிரி ரொம்ப ஈனஸ்வரத்தில் நாக்கு குழற அவர் அந்த வார்த்தையை சொன்னதும் அவ்வளவுதான். ஏதோ அந்த யானைக்கு கட்டளையிட்டா மாதிரி அந்த யானை என்ன பண்ணிட்டு டக்குன்னு தும்பிக்கையை கீழே இறக்கி ஆடிட்டரை கீழே இறக்கிடுத்து. ரொம்ப உரத்த குரல்ல யானை பிளறி துதிக்கையை மேலே தூக்கி ஆடிட்டரை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அமைதியாக நின்றுடுது. அவ்வளோதான். அங்கே இருந்தவா எல்லாரும் ரொம்ப பிரமிச்சு போய் அதிசயப்பட்டு போயிட்டா. பின்ன இருக்காதா?
மதம் பிடிச்ச யானை ஆடிட்டரை தூக்கி தலைக்கு மேல சுழத்தி பெரியவா பேரை சொன்ன உடனே கீழே இறக்கி விட்டுடுத்து அப்படின்னா இது அதிசயம் தானே. யானையிடம் என்ன ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். சில வினாடி வந்து அங்க என்ன நடக்குதுன்னே ஆடிட்டருக்கு உணர முடியல. இப்போ என்ன நடந்தது? நம்ம இப்ப எங்க நின்னுட்டு இருக்கோம்? அப்படின்றத அவர் புரிஞ்சுண்டு ஒரு வழியா தெளிவடைஞ்சு உள்ள போய் நடராஜர தரிசனம் பண்ணிட்டார். அதுக்கு மேல அவருக்கு அங்க இருப்பு கொள்ளல. உடனே கிளம்பி போய் பெரியவாள தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நேரா கிளம்பி ஸ்ரீமடத்துக்கு போயிட்டார். அங்க ஸ்ரீமடத்துல பெரியவாள தரிசனம் பண்றதுக்கு பக்தர்கள் ரொம்ப நெறைய பேர் வரிசையில நின்னுட்டு இருந்தா, இவரும் அங்க போய் வரிசையிலே நின்னுட்டு இருந்தார். தன்னுடைய டர்ன் பெரியவாள தரிசனம் பண்றதுக்காக தன்னோட முறை வந்த உடனே, அவருக்கு வார்த்தைகள் எதுவுமே பேச வரல. எப்பேர்ப்பட்ட ஒரு ஆபத்துலேருந்து ஒரு பரபிரம்மம் தன்னை காப்பாத்தியிருக்கு அப்படின்னு பேச்சே வராம, கண்கள்ல நீர் பெருகுறது, பெரியவா கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்றார். அந்த பரபிரம்மம் பொறுமையா சிரிச்சுதான், "என்ன பிள்ளையாரோட அனுகிரகத்த வாங்கிட்டு நேரடியா இங்க என்ன பார்க்க வந்திருக்கியா?" அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சாளாம் மகா பெரியவா. யானைக்கிட்ட சிக்கி அபயம் கேட்ட உன்ன, அங்க வந்து காப்பாத்தினது நான் தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்றது போல, மகா பெரியவா அந்த கேட்ட கேள்வியால உடல் சிலிர்த்து போச்சு ஆடிட்டருக்கு. இப்பவும் அனிச்சையா அவர் என்ன சொன்னார்? "சந்திரசேகரா, ஈசா" அப்படின்னு சொல்லி திரும்ப நெடுஞ்சான்கடையா விழுந்து நமஸ்காரம் பண்ணார். இந்த ஒரு சாட்சி போருமே. ஆத்மார்த்தமான பக்தி இருந்தா, மகா பெரியவாள மகா பெரியவாள பெரியவா அப்படின்னு நம்ம ஒரு நேரம், ஒரு க்ஷண நேரம் ஆத்மார்த்தமான பக்தியோடு நினைக்கும்போது, அந்த தெய்வம் எங்க இருந்தாலும், எந்த ரூபத்திலயாவது வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படின்றதுக்கு இதுக்கு மேல ஒரு நிரூபணம் வேணுமா? ஆனா, மனசு சுத்தம் இருக்கணும். ஆத்மார்த்தமான நிர்மலமான பக்தி இருக்கணும். கண்டிப்பா க்ஷண நேரத்துல பெரியவா யார் ரூபத்துல வேணாலும் வந்து அனுகிரகம் பண்ணுவா. இந்த நிதர்சனமான உண்மைய தெரிஞ்சுண்டு, பெரியவா மேல இப்ப இருக்கிற பக்தி இன்னும் எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாகிறது தானே. எப்பவுமே சங்கர நாமத்தையே சொல்லி வாழ்வோமே. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.